நாங்கள் தியானிக்க இருக்கிற திருப்பட்டமானது இரக்கத்தின் அன்னையே அல்லது தயாவரத்தின் மாதாவே என்கிற திருப்பெயர். இது மன்றாட்டு மாலையிலே பிற்காலத்திலே சேர்க்கப்பட்ட ஒரு வார்த்தை. இருந்தாலும் அன்னைக்கு நாங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு திருப்பட்டமும் சாதாரணமாக திருச்சபையினால் ஏற்படுத்தப்பட்ட திருப்பட்டங்கள் அல்ல. மாறாக வழி வழியாக பரம்பரையாக நாங்கள் அன்னையின் மேல் வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு, அவளை நாங்கள் செபிக்கிற, அவளை அழைக்கிற வார்த்தைகள். ஏன் நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருச்செபமாலை முடிக்கிற பொழுது சொல்லுகிற செபம், கிருபை தயாவரத்துக்கு மாதாவாய் இருக்கிற ராக்கினியே வாழ்க, எங்கள் தஞ்சமே சேவியமே மதுரமே வாழ்க. கிருபை தயாபரத்துக்கு மாதாவாய் இருக்கிற தயாபரம், அதாவது இரக்கத்துக்கு அன்னையாய் இருக்கிற ராணியே வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறோம். அன்பானவர்களே, இது புதிதாக அவருக்கு நாங்கள் கொடுக்கிற ஒரு திருப்பட்டம் கிடையாது. அதே போல நாங்கள் அவரை அழைப்பது போலவே அவரும் தன்னை இரக்கத்தின் அன்னையாக பல புனிதர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். உதாரணமாக ஸ்வீடனின் பிரிஜெட் என்கிற புனிதருக்கு நானே இரக்கத்தின் அன்னை என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தினார். அவை எவ்வாறு நாங்கள் அன்னையை இரக்கத்தின் அன்னையாக நாங்கள் காண்கிறோம். திருவிவிலியத்திலும் கூட கணவன் திருமணத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அவர் திராட்சை ரசம் முடிந்து போன பொழுது அவர்கள் மேல் இரக்கம் கொள்கிறார். அன்பானவர்களே, அந்த இரக்கத்தின் வெளிப்பாடாக இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் தன்னுடைய முதல் அரும்பெரும் செயலை ஆற்றுகின்றார். ஆகவே இதுதான் இரக்கம். மற்றவர்கள் மீது அவர்கள் துன்பப்படுகிற பொழுது எங்களுக்கு இருக்கிற அந்த அன்பின் வெளிப்பாடு. ஆகவே நாங்களும் அன்னை மரியாள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் துன்பப்படுகிற பொழுது, துயரப்படுகிற பொழுது, நாங்கள் வியாதிக்குள்ளே உட்பட்டு, பிணிகளுக்குள்ளே உட்பட்டு நாங்கள் வருந்துகிற பொழுது எங்களுடைய துன்பங்களை காண்பவளாக அவற்றை அவள் அவற்றை உணர்ந்தவளாக எங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடினார். கானாவூர் திருமணத்திலே அந்த மணமக்களுக்காக, அந்த குடும்பத்துக்காக அன்னை மரியாதை பாரு மன்றாடினாரோ, எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய தேவைகளுக்காக அன்னை அதே இரக்கம் கொண்டவளாக, அந்த இரக்கத்தை பெற்றெடுத்த இரக்கத்தை தன்னுடைய கருவிலே தாங்கிய அந்த அன்னை எங்களுக்காக மன்றாடுவார். ஆகவே அவரிடம் மன்றாடுவோம். அந்த செபத்தை நாங்கள் அன்போடு சொல்லுவோம். கிருபை தயாபரத்துக்கு மாதாவாய் இருக்கிற ராக்கினியே வாழ்க.